வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் நம்முடைய பதிவினை பார்ப்பதற்கு ஆவலாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். போன வாரம் பார்த்தோன்னா நம்மளுடைய இந்தோ பாகிஸ்தான் டென்ஷனில் சந்தைகள் ஒரு வெரி ஹை வாலட்டைல் மூவில் சந்திச்சுன்னு சொல்லலாம். அதுலேயும் விக்ஸ் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 10% அதிகரித்து 1 மந்த் ஹை 21 தொட்டதும் நாம் பார்த்தோம். ஸோ இந்த டென்ஷன் பிட்வீன் இந்தோ பாகிஸ்தான் அண்ட் இதனால் என்னாச்சுன்னா நிஃப்டி கிட்டத்தட்ட 1.4% மேலே விழுந்து ஒரு 24,008 முடிவடைந்தது. கிட்டத்தட்ட 338 புள்ளிகள் போன வாரத்தில் விழுந்தது. இருந்தாலும் சைக்கலாஜிக்கல் பேரியர் 24,000 மேலே நிற்பது குறிப்பிடத்தக்கது என்று சொல்லலாம். மேலும் எஃப்ஐஐ பார்த்தோன்னா 5,087 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் சந்தைகளுக்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனும் 10,450 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதாவது இது மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்தது என்று சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே இல்லைன்னு வச்சுங்களேன், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே பயம் ஆகியிருக்கும் இல்லையா. நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகும்பொழுதோ இல்லை ஒரு கடலில் நீந்தும் பொழுது, ஒரு ஆற்றில் நீந்தும் பொழுது, ஒரு நீந்தி முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க போகும்பொழுது புதுசாக உள்ளவங்களுக்கு எப்படி அந்த ஆற்றுல நீந்தணுங்கிறது ஒரு அறிவுரை தெரியும் இல்லையா. அதுபோல் எஃப்ஐஎம் டிஐஎம் வாங்குவது நமக்கு ஒரு பேசிக் இண்டிகேஷனுங்க. மேலும் மெயினாக இந்த பாகிஸ்தான் இந்தோ பாகிஸ்தான் இதில் இன்றைய தினம் இந்த சீஸ்ஃபயருக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக ஒரு மறுமுறை நேற்றைய தினமும் ஆச்சு. இன்றைக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு 0 டாலரன்ஸில் முடிஞ்ச மாதிரி தெரிகிறது. ஸோ மெயினாக இதற்கு காரணம் பாகிஸ்தான் எக்கானமி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்குது. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மக்கிட்ட இவ்வளவு இருந்தும் ஏன் நம்ம முதல்ல வலிக்க சண்டைக்கு போகலை அப்படின்னா, நம்ம குளோபல் மார்க்கெட்டில் அந்த 0 டாலரன்ஸ் ஆஃப் அந்த டெரரிஸ்ட் இதை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அதை மதிச்சதுனால உலகளாவிய சந்தைகளில் இந்தியாவுடைய மதிப்பு மரியாதை ஒரு பெரிய லெவலில் ஏறி இருக்குங்க. மேலும் இந்தியாவுடைய மேக்ரோ எக்கனாமிக் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம்னாக்க ரிமைன் ஒரு ஸ்டேபிளாக இருப்பதும் ஒரு முக்கிய காரணம். அதுமாரி குளோபல் மார்க்கெட் போன வாரம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1-3% வரை அதிகரித்திருக்கிறது. மெயினாக யூஎஸ் யூகே ட்ரேட் டீல் முடிவடைந்திருப்பது. மேலும் யூஎஸ் அண்ட் சைனா அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்க இன்றைய தினம் அவங்களுடைய ட்ரேட் டீல் அதையும் முடிப்பதற்குண்டான ட்ரேட் டேரிஃப்ஸில் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வர போகிறோம் என்பதும் முக்கிய காரணம். அதுபோல் சைனா பார்த்தீங்கன்னாக்க ஒரு 0.25 பேசிஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணியிருக்காங்க. அவங்க எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் போன வாரம் சொல்லியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுமாரி இந்தியாவும் பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப் ரேட்ஸில் அமெரிக்காவோட ரெடியூஸ் பண்ணியிருக்கு. அதுவும் இட்ஸ் அ குட் சைன் சொல்லலாம். அதுபோல் அமெரிக்காவிலே ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா இப்பொழுதைக்கு அன்சேஞ்சாக ஆக்கியிருக்காங்க போன வாரத்தில். மறுபுறம் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னாக்க சர்ப்ரைஸாக 25 பேசிஸ் பாயிண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, இப்போ எல்லோருக்கும் தேவையானது என்னென்னா, வரும் வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும், நாம் எதையெல்லாம் ஹேண்டில் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் மெயின் காரணம். ஆனால் நண்பர்களே, வரும் வாரம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் வீக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. கடைசியில் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். மேலும் இப்போ இந்த சைனாவுடைய ட்ரேட் டீல் பார்த்தீங்கன்னா யூஎஸ் சைனா நல்ல ஒரு ப்ராக்ரஸிவ் வித் பாசிட்டிவ் மூவில் போய் கொண்டிருக்கிறது. அதுபோல் வரும் வாரத்தில் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது. அதுபோல் அமெரிக்காலையும் இன்ஃப்ளேஷன் டேட்டா, யூரோப்பில் இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது. அதுமாதிரி கீ மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாஸ் இருக்குது. அது இப்போ இந்தோ பாகிஸ்தான் சீஸ்ஃபயர் இட் இஸ் ஆல்சோ எ பாசிட்டிவ் நியூஸ்ன்னு சொல்லலாம். இவையெல்லாம் என்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் டு த மார்க்கெட் வாலட்டிலிட்டியில் அதை குறைப்பதற்கு உண்டான வழிமுறைகளை எடுக்கக்கூடும் என்பதிலே எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதுபோல் இந்தியாவும் யூகேவும் ஒரு ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட் டீல் சொன்னேன் இல்லையா போன வாரத்தில். அது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் ஃபார் நாட் ஓன்லி ஆன் குளோபல் ஃபார் இந்தியான்னு சொல்லலாம். அதுமாரி நம்மளுடைய ரொபஸ்ட் Q4 ஏர்னிங்ஸும்
ஒரு பெட்டர் இன்புட்டு. தென் ஸ்ட்ராங் எஃப்ஐஐ, இது அவங்களுடைய சப்போர்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இந்த டொமஸ்டிக் மார்க்கெட்னு சொல்லலாம். இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா மான்சூன் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னாக்க அது வந்து கேரளாவில் வந்து சீக்கிரமாகவே ரீச் ஆகக்கூடும். அதாவது மே 27ஆம் தேதியே மான்சூன் வந்து கேரளாவை ரீச் ஆகக்கூடும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்குறாங்க. திஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பாசிட்டிவ் டு த இந்தியன் எக்கானமி. ஓகேயா. தென் இந்த கீ இன்ஃப்ளேஷன் டேட்டா, சிபிஐ டேட்டா சொன்னேன் இல்லையா, அதுவும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் த நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது டிஃபென்ஸ் செக்டார் வந்து again still in the positive outlook because of this geopolitical tensions. ஸோ இது இருக்கிற வரைக்கும் அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய பணம் உள்ளே போகும். அதனால் வந்து நிறைய வந்து உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களும் அதிகரிக்கக்கூடும். அதுமாரி கேபிள் அண்ட் ஒயர் பார்த்தீங்கன்னாக்க அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை வந்து ஆன்டிசிபேட் பண்ணலாம். ஏன்னா வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்ஸில் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் அண்ட் பெட்டர் தேன் Q4 ரிசல்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த துறையிலையும் இந்த வாரம் மொமெண்டம் இருக்கக்கூடும். மேலும் முக்கியமாக ஐடி இண்டஸ்ட்ரி ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த யூஎஸ் சைனா ட்ரேட் டீல் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 99% ஓகே ஆயிருக்கு. ஸோ தட் வில் பி த கிரேட் ஹிட் ஃபார் த ஐடி இண்டஸ்ட்ரி. அது நன்கு இருக்கக்கூடும். அதுமாதிரி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி பார்த்தோன்னா அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக இந்த வாரத்தில் இருக்கக்கூடும். மெயினாக எஸ்பெஷலி இன் மெட்டலை பொறுத்தவரையிலையும் முதலே சொன்னேன் இல்லையா, சைனாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கட், தென் சிஆர்ஆர், இது ரெண்டுமே அவங்களுடைய ஒரு ஸ்டிமுலேஷன் இன் தேர் எக்கானமி ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால மெட்டல் துறை வந்து நன்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதுமாரி யூகே இந்தியா எஃப்டிஏ ட்ரேட் டீல்னால டெக்ஸ்டைல், மெட்டல் அண்ட் ஆட்டோ அதுலேயும் வந்து மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். எல்லோருக்கும் இப்போ தெரிய வேண்டிய கேள்வி என்னன்னா, வர வாரத்தில் ஹவு த இந்தியன் மார்க்கெட் என்ன, ஸோ இப்போ இந்த டீலுக்கு அப்புறம் எப்படி வந்து ரியாக்ட் ஆகும், ஸோ ஆன்கோயிங் இந்த ஸ்டேபிளாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது மார்க்கெட் வந்து இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து பார்க்கும் பொழுது நாளைய தினம் நமது சந்தைகள் 200 300 புள்ளிகள் வரை கேப் அப் ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. டெக்னிக்கலாக போன வாரத்தை வைத்து பார்த்தோம்னா நிஃப்டி வந்து ஒரு டெய்லி வீக்னஸ் டெய்லி அண்ட் வீக்லியில் வந்து பார்த்தோம்னா ஒரு பேரிஷ் கேண்டில் தான் காமிச்சிட்டு இருந்தது. அதுமாரி ப்ரீவியஸ் வீக் பார்த்தோம்னா நம்ம வந்து 24,200க்கு மேலே நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தோம் போன வாரம் பிகாஸ் ஆஃப் சம் டென்ஷன்ஸ் இல்லையா. அதனால் அதை வைத்து பார்க்கும் பொழுது சப்போர்ட் வந்து ஸ்டில் 23,800ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கிறது சப்போர்ட் ஜோன். அதுபோல் ஹடல் வந்து 24,300, 24,449, 24,300 அண்ட் 24,449 இந்த ரெண்டு ஜோனையும் தாண்டினதுன்னா மார்க்கெட் வில் ஹாவ் அ பெட்டர் பாசிட்டிவ் மூவ் அப்படின்னு சொல்லலாம். அதுமாரி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஒரு தோஜி கேண்டில் பேட்டர்ன் அதில் பார்க்கும் பொழுது 53,750ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவல் மிட் பாயிண்ட்டு. ஸோ அதிலிருந்து சந்தைகள் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ±500 பாயிண்ட்ஸ் போத் வேஸ் ரியாக்ஷன் இருக்கக்கூடும். இந்த வாரம் பேங்க் நிஃப்டி வந்து பெருசாக ரியாக்ட் ஆகட்டாலும், அதாவது அது வந்து ரெஸ்ட் எடுத்துட்டாலும் ஐடி துறை நன்கு இருக்கும் என்ற எதிர்பார்ப்புகளை நாமால் பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் இதுதான் ஓவரால் மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட். ப்ளஸ் எனி சிக்னிஃபிகண்ட் ட்ராப் இந்த மார்க்கெட் உங்களுக்கு வந்து அது என்ன குறிக்குதுன்னா ஸ்ட்ராங் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் லாங் டேர்ம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் நண்பர்களே, வரும் வாரம் சந்தைகள் வந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் ஏதாவது ஒரு நியூஸ் ட்ரிவன் இன்புட்டாக சந்தைகள் அமையக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்.